இன்றைக்கி நம்ம அணில் கொழுக்கட்டை மாவை யூஸ் பண்ணி பிள்ளையார் சதுர்த்திக்கு தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் அணில் கொழுக்கட்டை மாவோட இந்த மோல்டும் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதோட அளந்து எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக அதை வறுத்திங்கன்னா போதும், ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேண்டியதில்லை. இப்போ இதோடையே நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கிற எந்த கப்பால் நீங்கள் தேங்காய் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. நாட்டு சர்க்கரைங்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம். இதே நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த பூரண வீடியோ கடலப்பருப்பு யூஸ் பண்ணி போட்டுருக்கு, நம்ம சேனலில் இருக்குது அந்த வீடியோ. நீங்கள் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி வந்துடும். இதோட நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அது நல்ல அந்த நாட்டு சர்க்கரை மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் தளன்னு இருந்தாலும் பரவாயில்ல, ஆறினத்துக்கு அப்புறம் நல்ல கெட்டியாயிடும். நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கலர் நல்ல டார்க்காக இருக்குது. இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி அணில் கொழுக்கட்டை மாவு தானே யூஸ் பண்ண போகிறோம், அதனால் அதை அளந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கொழுக்கட்டை மாவு அளந்து எடுத்திருக்கேன். இதை எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம், வெறும் கடாயில் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் கேஸை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அதாவது மாவை வறுக்கும்போது நல்ல வாசனை வரும், அந்த மாதிரி வாசனை வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். ஏன் இப்படி வறுக்கிறோம்னா, இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது அந்த மாவில் ஒரு குழப்பு வரும், அது இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது, அதனால் அதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அதே 1 கப் அளவுக்கு வாட்டர் ப்ளஸ் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக ஒரே 1 பிஞ்ச் சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கங்க. நீங்கள் ஒரே தடியாக ஊற்றினீங்கன்னா எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறோங்கிறது தெரியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கங்க. சூடாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறிக்கணும். அவ்வளோதான், நம்ம 1 கப் தண்ணியையும் இப்போ ஊற்றியாச்சு. இந்த 1 கப் தண்ணியே அதுக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் மாவு சூடாக இருக்கிறதுனால இப்போ கை வச்சு பிசைய முடியாது. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா கையால் நல்லா அந்த மாவை பிசைஞ்சிக்குங்க. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு, இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே இல்லை, அந்த அளவுக்கு கரெக்டாக மாவு வந்துடுச்சு. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம மாவு பிசைஞ்சி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதை கொழுக்கட்டையாக பண்ணுற வரைக்கும் அந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி மேலே தடவிட்டு வச்சுருங்க. இப்போ இந்த மாவு மேலேயே நம்ம ஒரு டவல் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூரணம் நல்லா ஆறிடுச்சு. அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம மூடி வச்ச டவலில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இதில் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையாலேயே நல்லா தட்டிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கையால் கப்பு மாதிரி பண்ண வந்தால் பண்ணுங்களாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கையாலேயே தட்டி இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பூரணம் 1 ஸ்பூன் இல்லைன்னா 1 பால்
வச்சுட்டு சென்டரில் பூரணம் வச்சு நல்லா ஃபுல்லாக அந்த பூரணம் வெளியில் தெரியாதபடி மாவால் கவர் பண்ணிவிடுங்க. நம்ம மஞ்சள் பிள்ளையாரெலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா பூரணம் வெளியில் தெரியாத அளவுக்கு மாவை வச்சு கவர் பண்ணி பிடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக ஈவன் பேச்சுலர்ஸ், நியூ மேரீடு கப்புள்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். சின்ன சைஸ் பால் எடுத்து கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையாலேயே தட்டி ஒரு கப்பு மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன சைஸ் பூரணம் வச்சுட்டு அந்த பூரணம் வெளியில் தெரியாத அளவுக்கு நீட்டாக கவர் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொழுக்கட்டை மாவு எப்படி இருக்குன்னு. எந்த விரிசலும் இல்லை கொழுக்கட்டையில், பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இட்லி பானையை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இட்லி தட்டிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் இட்லி தட்டை உள்ளே வச்சு கொதிக்க விட்டுருக்கேன் தண்ணியை. இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆனோன்னு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். மோல்டு யூஸ் பண்ணி பண்ணது இந்த 2 கொழுக்கட்டையும். இதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes ஆகும் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வெந்து எடுக்கிறதுக்கு. ஒரு 10 minutes கழித்து திறந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல மேலையெல்லாம் தனித்தனியாக வேர்த்து விட்டுருக்கும் கொழுக்கட்டை மேலையெல்லாம். நீங்கள் கை வச்சு தொட்டு பார்த்திங்கனாலும் அது ஒட்டாமல் இருக்கணும் அந்த மாவு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். மோல்டு யூஸ் பண்ணி நான் பண்ண கொழுக்கட்டை ப்ளஸ் கையாலேயே நம்ம பண்ண கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொழுக்கட்டை சாஃப்டாக நல்ல ஸ்வீட்டாக சூப்பராக இருந்தது. இப்போ நான் ஒரு கொழுக்கட்டையை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பூர்ணம் உள்ளே நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. நான் சொன்ன இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்கு நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.